கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பார்ந்த கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள், ஊழியக்கார அனைவருக்கும் இந்த ஆடியோ வீடியோ வாழ சந்திப்பதை மகிழ்ச்சி. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தோன்னா நோவின் காலத்தில் பெரிய ஒரு அழிவு நடந்தது. இது எல்லாமே அடிக்கடி நம்ம நினைவுக்கு. அந்த நோவின் காலத்தில் பார்த்தோன்னா ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போனாங்க. இந்த பூமி முழுவதும் ஜலப்பிரளயம் வந்தது. அந்த நோவுடைய குடும்பம், அந்த 8 பேர் மாத்திரம், ஆண்டு சொன்ன மாதிரி அந்த விலங்கினங்கள் மாத்திரம் அது ஜோடி ஜோடியாக காப்பாற்றப்பட்டது. மற்றது எல்லாமே அழிக்கப்பட்டு போனது. ஆண்டு அதை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனி. இயேசு நாமத்தில் இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:9 சொல்றார், இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் என் கோபம் கொள்வதில்லை என்று, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். கவனி, நோவா காலத்தில் ஆண்டு ஒரு ஆணையை கொடுத்தார். என்ன ஆணையை கொடுத்தார்? இனிமே ஜலத்தினால இந்த உலகம் அழிக்கப்படாது, அதற்கென்று நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் நான் ஒரு வானவில்லை உருவாக்குறேன். இந்த வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் நான் ஜலத்தினாலே அழிக்கக்கூடாது என்பதை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு ஆண்டு வாக்குத்தத்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் எதற்கு அப்படின்னாக்கா, நான் 6வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு நாமத்தினால இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் கவனிங்க. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று. அற்ப காலம், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம், ஏதோ ஒரு கோபத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு தவறுதல் நிமித்தமாக, அது நாம் செய்த தவறுகள் நிமித்தமாக, நாம் செய்த அநியாயத்தின் நிமித்தமாக, நாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரணத்தினால ஒருவேளை அற்ப காலத்தில் ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்ம மேலே கோபப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இதன் நிமித்தமாக நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், இதன் நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம், இதன் நிமித்தமாக நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், இதன் நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம், இல்லை சோகம் உண்டாயிருக்கலாம். ஆனால் ஆண்டு நம்மளே பார்த்து தான் சொல்கிறாரு, இமைப்பொழுது நான் என்ன பண்ணேன், நான் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன். அது நம்ம எப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த 2025 ஆண்டு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். கொஞ்ச நேரம் உனக்கு கோவப்பட்டேன், ஆனால் இப்போ நான் கோவப்பட மாட்டேன், நித்திய கிருபை உடனுக்கு இறங்குவேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, கீழ்வாசனத்தை வாசிக்கிற 10ஆம் வசனம். எப்படி நமக்கு இறங்குவார் அப்படின்னாக்கா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டுடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. நாம் ஒன்றா விலகி போகலாம், நாம் ஒன்றா நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, குடிப்பதற்காக, இல்லை விபச்சாரம் செய்வதற்காக, இல்லை தேவனுக்கு விரோதமான பொய், புரட்டு, களவு, இப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்காக தேவனை விட்டு விலகி போகலாம். ஆனால் நம்மை உருவாக்கின தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பாருங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அப்படி எத்தனை வாட்டி ஆண்டரை விட்டு விலகி போனா கூட, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீ ஆண்டரை விட்டு விலகி போவ, நீ பாதிப்படைந்தா கூட ஆண்டர் உன்னை மீட்டுக்கொள்ள. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டர் நம்ம பார்த்து சொல்றாரு, என் மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் நிலை பெயரும், ஆனாலும் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு என்ன பண்ணாது, அது விலகாது. உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னை எவ்வளோ தூரம் உன்னாலும் விட்டுட்டு போ, ஆனால் அழைத்த தெய்வன் உண்மை உள்ளவர்.
நமக்குள்ள ஆப்போசிட்டான காரியம் நடக்குதா? அப்போ எந்த இடத்துல தேவனை விட்டு விலகி வந்திருக்கிறோம் அப்படின்றதான் சிந்திக்கணும். தேவனோடு கூட இணைய தான் ஆசைப்படணும். 2025 ஆண்டு பார்த்து சொல்றாரு, என் விலகினாலும், அதாவது என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெல்லாம் இருக்கும் என்று உன் மேல அவர் மனதுருகிற தெய்வம் சொல்றார். உன் மேல ஆண்டு மனதுருகிறார், மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம்ம மேல ஆண்டு எவ்வளோ மனதுருகிற தெய்வம் இருக்கிறது. நம்ம எப்படியாவது மனம் திரும்ப மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிச்சயமாகவே இந்த 2025 தேவன் நம்ம மேலே மனதுருகிற தேவன். நிச்சயமாகவே அவரை பாதுகாப்பார். அதனால நமக்குள்ள இருக்கிற எல்லா குறைகளையும், எல்லா பாவங்களையும், எல்லா தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் தூசி என்று, குப்பை என்று உதறி தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு முன்பதாக சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட அவருடைய பார்வையை நாம் நிலைநிற்கும் போது தேவன் விதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.